படம் பிடித்து அமைச்சர் அவர்களோடு துவங்கி வைத்ததிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சனி பகவானை போல நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர், துன்பங்களை தந்தாலும் அந்த துன்பங்களை தாண்டி நேர்வழியிலே நாம் பயணிப்பதற்கான உத்வேகத்தை தரக்கூடியவர். இன்றைக்கு அவருடைய திருவடியில் இறைவனை வணங்கி இந்த தேரோட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை உண்மையிலே நான் பெருமையாக கருதுகிறேன். புதுச்சேரி கஞ்சா பழக்கம் அதிகரித்து நீங்கள் தெரிந்து கூறக்கூடாது. தமிழ்நாடு கவர்னர் வேறு, பாண்டிச்சேரி கவர்னர் வேறு. கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருந்தால் தமிழகத்தில் முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பு. கஞ்சா நடமாட்டம் பாண்டிச்சேரியில் அதிகமாக இருந்தால் கவர்னருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நானும் முதலமைச்சரும் இணைந்துதான் இந்த கஞ்சா நடமாட்டத்தை, கஞ்சா போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற இந்த சூழலை மாற்றி அமைக்கப் போகிறோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை கிலோ கஞ்சா பிடித்தோம் என்பது அரசுக்கு எதிரானதல்ல. இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அரசினுடைய சீரிய நடவடிக்கையாக இருக்கும். இதை நீங்கள் காவல்துறைக்கு எதிராக இதை பயன்படுத்தக்கூடாது. மாறாக காவல்துறை முயற்சி செய்து கஞ்சாவை பிடித்திருக்கிறார்கள் என்று பாராட்ட வேண்டும். கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிப்போம். நிச்சயமாக ஆந்திராவிலிருந்து வருகின்ற கஞ்சாவை ஒழிப்பதற்கு அந்த ஆந்திர தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் முடிவு வந்த பின்பு மிக கடுமையான நடவடிக்கைகள் ஆந்திரம், தமிழகம், பாண்டிச்சேரி இருந்தது. சார், நேற்று அனைத்து துறை அதிகாரிகளோட ஆலோசனை கூட நடத்தினீங்க. அதில் அதிகாரிகள் ஏதாவது முக்கிய உத்தரவுகள் ஏதாவது கொடுத்துருக்கீங்க சார்? அதிகாரிகளுக்கு நான் ஒரே ஒரு பொது திட்டத்தை தயாரிக்க சொல்லியிருக்கிறேன். நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றுதான். பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி நகரம், காரைக்கால் நகரம் இந்தியாவிலே இருக்கின்ற நகரங்களில் தூய்மையானதாக, அழகானதாக எப்படி மாற்றுவது என்பதுதான். இது ஏதோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மட்டும் முயற்சித்தால் போதாது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். 3 பேரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த புதிய பாண்டிச்சேரியை, புதிய காரைக்காலை அதை நிச்சயமாக படைக்கும். சார், நியமன அமைச்சர் எப்போது அமைச்சர் பொறுப்புகள்லாம் கொடுக்கிறது ஒரு கேஸ் இருக்கு. தேர்தல் முடிவுகள் வரட்டும், அதற்கு பிறகுதானே அது எல்லாம். அதுவரை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. தேர்தல் விதிமுறைகள் அமலிலே இருக்கிற பொழுது இது போன்றவை எல்லாம் சாத்தியமில்லை அல்லவா? காரைக்கால கஞ்சா தடுக்க சிறப்பு பிரிவு, பாண்டிச்சேரியில் சிறப்பு பிரிவு தனிப்படையெல்லாம் இருக்கு. ஆனால் காரைக்கால எந்த பிரிவும் தடுப்பதற்கு இல்லை. 3 மாத கால அவகாசம் தாருங்கள். காரைக்காலில் மீண்டும் கஞ்சா இருந்தால் நீங்கள் நேராக ராஜ்பவனுக்கு வந்து என்னிடத்துல புகாரலாம். தேங்க்யூ சார். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறதாக முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. உண்மையை எல்லோரும் ஒத்துக்கொள்ளத்தானே வேண்டும். உண்மையை மறைப்பதன் மூலமாக இந்த தீய சக்திகளை நாம் அடக்க முடியுமா? கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள இருக்கின்றோம். விரைவிலேயே காரைக்காலிலும் ஜிப்மருடைய மருத்துவமனையும் வரும். புதுச்சேரி மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனையை போல காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையும் உலக புகழ் பெறும்.